ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லப்படுற அரப்பை மாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் வாட்டரோட ஏபெக்ஸ் ப்ரெடிட்டர்னு இதுங்களை சொல்கிறாங்க. அரப்பை மாஸ்க்கெலாம் லேபிரின்த் ஆர்கன் இருக்கிறதுனால தண்ணியை விட்டு வெளியே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். 15 அடி வரைக்கும் வளரும். 200 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். அரப்பை மாஸ்லாம் ஒரு மவுத் ப்ரூடர்ஸ், அப்படின்னா தன்னோட குட்டிங்கள்லாம் வளர்கிற வரைக்கும் தன்னோட வாய்க்குள்ளார வச்சு வளர்க்குங்க. 19% ஆஃப் அரப்பை மாவோட பாப்புலேஷன் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மக்கள் வேட்டையாடுறதுனால தான் இதுங்கெல்லாம் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்களோட நேச்சுரல் ஹேபிட்டேட் அமேசான் ரிவர் பேசின், இந்தியா, கொலம்பியா. பட் வேர்ல்டு முழுக்க மக்கள் எல்லாரும் இதுங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் காமனான நிறையா பேருக்கு தெரிஞ்ச ரெட்டைல் கேட்ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா இதுங்களோட டெய்ல் மட்டும் ரெட் கலரில் இருக்கிறதுனால தான். காமன் ரெட்டைல் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பாடியில் கிரே கலரும் டெய்ல் மட்டும் ரெட் கலர்லேயும் இருக்கும். அதுவே ஆல்பைனோ ரெட்டைல் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒயிட் கலரும் டெய்ல் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஆக்வாரியம் ஹாபியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவும் பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட் சவுத் அமெரிக்கா. 15 to 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்களுக்கு லேபிரின்த் ஆர்கன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் தனிமையில் தான் உயிர் வாழுங்க. ரெட்டைல் கேட்ஃபிஷ்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல்னு சொல்கிறாங்க. மேன் ஈட்டிங் கேட்ஃபிஷ்னு சொல்லப்படுற கூஞ்ச் கேட்ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்களை ஏன் மேன் ஈட்டிங் கேட்ஃபிஷ்னு சொல்கிறாங்கன்னா இதுங்க 6 அடி வரைக்கும் வளரும். மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரெடிடர் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதுங்களுக்கு ஷார்ப் டீத் இருக்கிறதுனால மனிதர்களை இதுங்கெல்லாம் ஈஸியாக கொன்னுடுங்க. இது வரைக்கும் 3 மனிதர்களை இது கொன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட் நார்தன் இந்தியா, நேபாள். 1998 2007 வரைக்கும் இந்த கூஞ்ச் கேட்ஃபிஷோட அட்டாக்குங்கிறது மனிதர்கள் மேலே நிறையா ஈடுபட்டிருக்கு. பட் இதுங்களை இப்போல்லாம் ஆக்வாரியமில் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இதுங்களை இப்படி வளர்க்க ஆரம்பித்தாலும் இதுங்கெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்கிறாங்க. இதுங்களை கிரேட் டெவில் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. கூஞ்ச் கேட்ஃபிஷ்லாம் ஒரு ஏன்ஷியன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் ரேஸ் ஸ்பீஷீஸ்னு சொல்லப்படுற மாண்டா ரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு முழுக்க 600 வகையான ரேஸ் ஸ்பீஷீஸ் காணப்படுது. அதில் இந்த மாண்டா ரேஸ் தான் பெரிய ரேஸ் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டிங் ரேஸ் அண்டு மற்ற ரேஸ் ஸ்பீஷீஸ் மாதிரி இந்த மாண்டா ரேஸ்லாம் ஒரு பாய்சனஸ் கிரியேச்சர்னு சொல்ல முடியாது. பிகாஸ் மாண்டா ரேஸ்லாம் ஒரு நான் வெனமஸ் அனிமல். ஸ்டிங் ரேஸ்லாம் ரொம்பவும் டார்க்காக மறைஞ்சி வாழ தான் விரும்புங்க. பட் இந்த மாண்டா ரேஸ்லாம் ஓப்பன் வாட்டரில் தான் வாழ்கிறதுக்கு விரும்புங்க. கடல்வாழ் உயிரினங்கள்லேயே இந்த மாண்டா ரேஸுக்கு தான் பெரிய மூளைங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுங்களை லார்ஜஸ்ட் ரேஸ் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்கன்னா 30 அடி வரைக்கும் வளரும். இதுங்க 2 வகையாக காணப்படுது. ஜெயின்ட் ஓஷானிக் மாண்டாரே, ரீஃப் மாண்டாரே. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குயின்ஸ்லேண்டில் தான் இதுங்க காணப்படுதுங்க. ஆக்வாரியம் ஹாபியில் பீட்டா ஃபிஷ் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த கௌராமிஸும். இது வரைக்கும் வேர்ல்டு முழுக்க 133 வகையான கௌராமி ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ரொம்பவும் காமனானது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த ஜெயின் கௌராமி, பாரடைஸ் கௌராமி, ஹனி கௌராமி, ஃபிஷிங் கௌராமி, டுவார்ஃப் கௌராமி. கௌராமிஸ்லாம் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். பீட்டா ஃபிஷ் சில ஆக்வாரியம் ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கிற மாதிரி இதுங்களுக்கும் லேபிரின்த் ஆர்கன்கிறது இருக்குது. ஸோ இதுங்க தண்ணியை விட்டு வெளியே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் கொரியா. பட் வேர்ல்டு முழுக்க மக்கள் எல்லோரும் இதுங்களை இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியஸ்ட் ப்ரீடிங் ஃபிஷ்ஷுன்னு இந்த கௌராமிஸை சொல்கிறாங்க. எப்படி நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுவோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி இதுங்களையும் ப்ரீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேர்ல்டு முழுக்க 15 வகையான டூனா ஃபிஷ் ஸ்பீஷீஸ் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் லார்ஜஸ்ட் டூனா ஃபிஷ் எதுன்னா ப்ளூஃபின் டூனா. ஏன்னா இதுங்க 9 அடி வரைக்கும் வளரும். 450 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இதுங்கெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ஸ்விம்மர்ஸ். டூனா ஃபிஷ்லாம் ஒரு ஆம்னிவரஸ் அனிமல். டூனா ஃபிஷ்ஷில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால இதுங்க அதிகமாக வேட்டையாடப்படுதுங்க. ஸோ இதுங்கெல்லாம் இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரியும் ஃபிஷ்ஷஸ்லாம் கோல்டு பிளட்டட், வேல்ஸ்லாம் தான் வார்ம் பிளட்டட். பட் இந்த டூனா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் பிளட்டட் கிரியேச்சர். டூனா ஃபிஷ்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகமாக மைக்ரேட் ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதில் பெஸ்ட்டு கேமோஃப்ளாஜ் அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரியேச்சரான எலக்ட்ரிக் ஈல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் உண்மையிலேயே எலக்ட்ரிக் ஈல்ஸ்லாம் ஈல் வெரைட்டியை சேர்ந்ததுங்க இல்லை. இதுங்கெல்லாம் நைஃப் ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்ததுங்க. இதுங்களை ஏன் டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்கன்னா இதுங்க உடம்புல 600 to 800 வரைக்குமான ஹை வால்டேஜ் எலக்ட்ரிசிட்டி செக்ரீட் ஆகிறதுனால தான். இதுங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறது இல்லை, தன்னோட இறையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான். ஏன்னா இதுங்களுக்கு ரொம்பவும் புவரான ஐசைட் தான். இதுங்க உடம்புல எலக்ட்ரோசைட்ஸுங்கிற ஆர்கன் மூலியமாக தான் இதுங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி செக்ரீட் ஆகுது. 8 to 9 அடி வரைக்கும் வளரும். 45 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடும். பிரானாங்கிறது ஒரு பிரசிலியன் வேர்டு. அதுக்கு மீனிங் என்னென்னா டூத் ஃபிஷ்.
இது வரைக்கும் 60 வகையான பிரானா ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 20 வகையான ஸ்பீஷிஸ் அமேசான் ரிவரில் காணப்படுது. ரொம்பவும் காமனான ஸ்பீஷிஸ்னால் அது ரெட் பெல்லிடு பிரானா. பிரானாஸ்லாம் ஒரு கேனிபல்னு சொல்கிறாங்க. கேனிபல்லாம் தன்னோட இனத்தையே சாப்பிடக்கூடியதுங்க. எல்லா பிரானா ஸ்பீஷிஸும் கார்னிவரஸ்ன்னு சொல்ல முடியாது. சம் ஸ்பீஷிஸ்லாம் ஹெர்பிவரஸும் கூட. இதுங்கெல்லாம் எப்பயுமே கூட்டமாக தான் உயிர் வாழும், கூட்டமாக தான் வேட்டையாடும். இதுங்கெல்லாம் வார்ம் டெம்பரேச்சரில் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ். பிரானாஸ்க்கு ரேஷர் ஷார்ப் டூத் இருக்கிறதுனால தன்னோட இறையை ஈஸியாக குத்தி கிழிச்சிடுங்க. அது மாதிரி இதுங்களோட பற்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுங்க ஈஸியாக ரீக்ரோத் ஆகிடுங்க. பிரானாஸ்லாம் இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்களோட க்ளோஸ்லி ரிலேட்டிவ் தான் இந்த பாக்கு ஃபிஷ். பாக்கு ஃபிஷ் ஒரு ஆக்வாரியம் ஃபிஷ். இதுங்கெல்லாம் ஒரு ஹெர்பிவரஸ் கிரியேச்சர். வேர்ல்டு முழுக்க இது வரைக்கும் 800 வகையான ஈல் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஈல் ஸ்பீஷிஸ்னு சொல்லப்படுறது தான் இந்த மொரே ஈல்ஸ். இது வரைக்கும் 200 வகையான மொரே ஈல் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சிலதுலாம் ஃப்ரெஷ் வாட்டர்னும், சிலது சால்ட் வாட்டர்னும், சிலது பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்கிறாங்க. பிராக்கிஷ் வாட்டர்னா உப்பு நீரும் நன்னீரும் சேர்ந்து இருக்கிற இடம் தான். அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொரே ஈல்னு சொல்லப்படுறது தான் இந்த டிராகன் மொரே ஈல். லார்ஜஸ்ட் மொரே ஈல்னு சொல்லப்படுறது தான் இந்த ஜெயின் மொரே ஈல். ரொம்பவும் காமனான மொரே ஈல்னு சொல்லப்படுறது தான் இந்த க்ரீன் மொரே ஈல். கலர்ஃபுல்லான மொரே ஈல்னு சொல்லப்படுறது தான் ரிப்பன் மொரே ஈல். இந்த மொரே ஈல்லாம் ஒரு கார்னிவரஸ் அனிமல். இந்த மொரே ஈல்ஸ் எல்லாம் பெயிண்டட் ஈல்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இருக்கிற எல்லா வகையான ஈல் ஸ்பீஷீஸ்லேயும் இந்த மொரே ஈல்ஸ் தான் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக காணப்படுறதுனால நிறைய பேர் இந்த மொரே ஈல்ஸை இப்போது வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக நேற்று யூஎஸ்ஏல இருக்கிற நார்த் கரோலினாவில் இந்த பிங்க் டால்ஃபின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்களோட உண்மையான பேர் அமேசான் ரிவர் டால்ஃபின்ஸ். இதுங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ். இதுங்கெல்லாம் சால்ட் வாட்டர் டால்ஃபினோட டோட்டலி சேஞ்ச் ஆனதுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட் வாட்டர் டால்ஃபினோட இதுங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் சால்ட் வாட்டர் டால்ஃபினை விட இதுங்களுக்கு பீக் பெருசாக இருக்கும். இதுங்களோட இன்னொரு பேர் சவுத் அமெரிக்கன் ரிவர் டால்ஃபின்ஸ். இது வரைக்கும் 5 வகையான ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இதுங்களை தான் லார்ஜஸ்ட் ஸ்பீஷிஸ்னு சொல்கிறாங்க. இந்த பிங்க் டால்ஃபின்ஸ்லாம் பிறக்கும்போது கிரே கலரில் தான் பிறக்கும். ஏஜ் ஆக ஆக தான் பிங்க் கலரில் மாறும். அதுவும் ஃபீமேல் டால்ஃபின்ஸை விட மேல் டால்ஃபின்ஸ் அதிகமாக அட்ராக்டிவாக அதிகபட்சமான பிங்க் கலரில் காணப்படுதுங்கன்னு சொல்கிறாங்க. 9 அடி வரைக்கும் வளரும். 400 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் போடும்.